ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து போன கிளாஸில் டைம் டேட் எப்படி பார்க்குறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது அதுலேயே வந்து மாடிஃபை பண்ணி எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு நான் பார்ப்போம். ஸோ நான் இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம். இப்போது டைம் வந்து டைம்ன்ற வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதேமாதிரி டைம் நான் இப்போ என்ன டைம் அப்படின்றதுக்காக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் டேட் போட்டு அதுக்குள்ளார நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண மாதிரி டிஎம் ஸ்பேஸ் விட்டு விட்றேன், டிஎம்ஒய் அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் அட் ஹெச் ஹவர் மினிட் செகண்டு கொடுத்துட்றேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு சிங்கிள் கொட்டேஷனில் நான் கொடுத்துட்றேன். பார்த்திங்கன்னா சிங்கிள் கொட்டேஷனில் தான் நான் வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ கமா போட்டு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண மாதிரி டைம் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறதுனால என்ன வருதுன்னு பார்ப்போம். சேவ் பண்ணிவிட்டு பண்ணல டைம் அண்டர்ஸ்கோர் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா தெரியும் டேட்டு அட் இந்த டைம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இது இந்த இடத்துல இந்த மாதிரி கோலனும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டேஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் டேஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ 17:11:13 இங்கே வந்து இந்த டைம் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரே டைமில் வந்து நம்ம டேட்டு டைம் ரெண்டுத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதுலேயே ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அது எப்படி அது என்ன பண்ணும் அப்படின்றதையும் நான் காட்டுறேன். டைம் மாடிஃபை பண்ணுறதுக்காக டைம் மாடிஃபைடு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு டேட் அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் அதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண மாதிரி டபுள் கொட்டேஷனுக்குள்ளார டிஎம்ஒய் அட் யூஸ் பண்ணி ஹெச் இஸ் டைம் மாடிஃபைடு, அதாவது இதையே நான் காப்பி பண்ணி அப்படியே கீழே வச்சிட்றேன். ஹெச்எஸ் ஸோ பார்த்தோன்னா இப்போ இங்கே யூஸ் பண்ணிக்கிறது தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம எக்கோ பண்ணும்போது இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்கு மாடிஃபை பண்ணுறதுனால நான் டைம்னா அப்புறம் டைம் மாடிஃபைன்ற இது வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். கமா போட்டு இந்த இடத்துல நான் வந்து ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் டு டைம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ மாடிஃபை பண்ணி நம்மளுக்கு வேணும் அப்படின்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து கொட்டேஷனில் போடுங்க -1 டே கொடுக்குறேன், ஒரு நாள் கம்மியாக வரணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஓகேயில் வந்து எக்கோவில் வந்து ஃபுல்லாக, அதாவது இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்கு மாடிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு, இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்கு மாடிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்கிறேன். ஸோ எக்கோ சிங்கிள் கொட்டேஷன் திஸ் டைம் இஸ் நவ் அப்படின்றதில் நம்ம இப்போதைக்கு டைம் என்ன அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து டாட் யூஸ் பண்ணுறோம், கன்கார்டினேஷன். இந்த டைமில் மறுபடியும் இன்னொரு டாட் வச்சுட்டு தி மாடிஃபைடு டைம் அப்படின்ட்டு மாடிஃபைடு டைமிங் அப்படின்னு கொடுக்குறேன். மாடிஃபைடு டைமிங் வந்து இது கொட்டேஷனில் கொடுக்கணும். ஸோ இது கொட்டேஷனில் கொடுத்துட்றேன். தென் இங்கே ஒரு கன்கார்டினேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு இங்கே நம்ம அந்த வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். அது மாடிஃபைடு டைம் அண்டர்ஸ்கோர் மாடிஃபைடு அப்படின்ற இது வந்து நான் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வருது அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டைம் இஸ் நான் இப்போ வந்து இந்த டைம் இருக்குது, இந்த டேட் ஒரு நாள் நம்ம மைனஸ் பண்ணி கொடுத்தோன்னே இந்த டேட் வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தென் நம்ம இதில்